இயற்கை ஜோதிட சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், இந்த 5ஆம் நம்பர் புதன் ஆதிக்கம் கொண்டது. புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இதில் 50-50 தான். அதாவது 50% பேர் நாட்டுக்காகவும் தேசப்பற்றுக்காகவும் நல்ல நடத்தை உள்ளவராக, மக்களின் நலன் கருதுவராக இருப்பார்கள். மீதி 50% பேர் அப்படியே இதற்கு நேர்மாறாக சுயநலவாதியாகவும், எந்த காரியம் செய்தாலும் அதில் லாபத்த நோக்கத்தோடு தான் இவர்கள் 100% வியாபாரிகள். எதையும் வியாபார நோக்கத்தோடு தான் செய்வார்கள். ஒருவருக்கு உதவி செய்வதனால் கூட அந்த உதவிக்கு பின்னால் இவரிடம் என்ன லாபம் கிடைக்கும் என ஒருவரின் உழைப்பு இருந்தால் அந்த உழைப்பை லாபகமாக அவர்களை நைஸாக பேசி அவர்களிடம் வேலையை வாங்கி கொள்வார்கள், அல்லது அதற்கு கணிசமான தொகையை வாங்கி கொள்வார்கள். இப்படி பணம் இருந்தால் பணம், இல்லை என்றால் உடல் உழைப்பு. அதாவது இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தான் இந்த நாட்டில் வாழத் தெரிந்தவர்கள். அது சுயநலக்காரன் என்று சொல்லலாம். அதேபோல் பாதி அதாவது 10ல் பாதி பாகம் 5, 1லிருந்து பாதி எடுத்துட்டாலும் 5. இந்த 5ஆம் இடம் நடுநிலைவாதிகள். அதாவது இவர்கள் சிறு வயது முதல் ஒரு நல்ல உத்தமரிடம் வளர்ந்தார் என்றால் அவள் கடைசி வரைக்கும் அந்த உத்தமராகவே வாழ்ந்து மடிவார். அதே ஒரு அக்யூஸ்டிடம் இவர் வாழ்ந்தார் என்றால் அந்த அக்யூஸ்டாகவே இவரும் மாறுவார். ஒரு அரசியல்வாதியிடம் வாழ்ந்தார் என்றால் ஒரு அரசியல்வாதியாகவே மாறுவார். ஏனென்றால் இவர்களுக்கு வேலை செய்யாது. எப்பொழுதுமே பலருடன் தான் ஆலோசனை செய்வார்கள். சுயமாக இவர் எதுவுமே செய்ய முடியாது. இதில் பாதி அதில் பாதி என்பது போல் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவர்கள். எதையும் முன்கூட்டியே அறியும் ஆற்றல் படைத்தவர்கள், திறமைசாலிகள், அதி புத்திசாலிகள். இவர்கள் சாணக்கியர் என்று சொல்லலாம். எங்கே கட்சி ஜெயிக்கிறதோ அதை முன்கூட்டியே தெரிந்து அங்கே தாவி விடுவார்கள். இதில் ஏதோ ஒரு சிலர் மட்டும் ஒரு 5% அல்லது 10%, ஒரு 100ல் ஒரு 5% வேறுவென்றால் ஒரு அப்பாவித்தனமாக வாழலாம். மீதி 95% பேரும் உசார் நிலையை கொண்டவர்கள். இவர்கள் தூங்கும்போது கூட காலை ஆட்டிக்கொண்டு தான் தூங்குவார்கள். அந்த அளவுக்கு விழிப்புணர்வு கொண்டவர்கள். இவர்கள் நேரடியாக எங்கேயும் சண்டைக்கு செல்ல மாட்டார்கள். அப்படியே அந்த சண்டைக்கு செல்வதென்றால் அதிலும் ஒரு லாப நோக்கத்தோடு தான் செல்வார்கள். சண்டையை கூட வியாபாரமாகத்தான் செய்வார்கள். அப்படிப்பட்ட ராஜதந்திரம் கொண்டவர்கள். இந்த புதன் ஆதிக்கம் இப்படித்தான் செய்யும். புதன் கிரகம் நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். நல்ல இடத்தில் வாழ்ந்தால் நல்லபடியாக வாழ்வார், கெட்ட இடத்தில் வாழ்ந்தால் கெட்ட விதமாகவே வாழ்வார். இது இயற்கையின் விதி. இதை அவர்களை தனியாக நம்ம குறை சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிறப்பின் அடிப்படைக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் மனோ என்கிற சக்தி தான் இயங்கிக் கொண்டு இருக்கும். கடவுள் என்பது நாம் எங்கெங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் என்பது நம் உடல் உயிர் இரண்டும் சேர்ந்து கலவையாக வந்த ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு சிந்தனை என்கிற ஒரு பிரைன் டியூப், அதுதான் பிரபஞ்சங்களின் கதிர்வீச்சுப்படி நமக்கு இயங்கிக் கொண்டு இருக்கும். நாம் பிறந்தாலும் இறந்தாலும் இயக்கங்கள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் கடவுளை நேரில் பார்த்த சான்று யாருக்குமே கிடையாது. ஆனாலும் சிலர் தியானம் செய்கிறோம், யோகா பண்ணுகிறோம், கடவுளை காண முயற்சிக்கிறோம், அவ்வளவுதான். கடவுள் இருப்பதா நம்ம நினைத்து விட்டோம் என்றால் கடவுள் இருக்கு, இல்லை என்று நாம் நினைத்து விட்டோம் என்றால் கடவுள் இல்லை. சரி, அதுக்கும் இந்த 5ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு என்ன சம்பந்தம் என்றால்,
இந்த 5ஆம் தேதி பிறந்தவர்கள் சமநிலைவாதிகளாக இருப்பார்கள். இவர்களிடம் கடவுள் இல்லை என்று சொல்லி வளர்த்தி கொண்டு வந்தோம் என்றால் அவர் கடவுள் இல்லை என்றே சொல்லி அடித்து சொல்லுவார். அதே போல் கடவுள் இருக்கிறார் என்று பக்திமானாக வளர்த்தி கொண்டு வந்தால் அவர் அதே பக்திமானாகவே வாழ்வார். அதற்காக நம்ம என்ன சொல்கிறோம் என்றால், மனசுதான் கடவுள். நம் மனம் ஒருத்தருக்கு தீங்கு விளைவிக்காமல் இருந்தாவே அது உன்னத நிலை அடையும். இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு மேல் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் அங்கங்கே திடீர் கடவுள்கள் திடீர் என்று கடவுள்கள் மனித ரூபத்தில் தோன்றுகிறார்கள். ஒருவர் நான் தான் கடவுள் என்கிறார்கள், ஒரு அம்மா நான் தான் கடவுள் என்கிறார்கள். இப்படி கடவுள் நாம் ஆகவே முடியாது. கடவுள் என்பது பாக்ஸே வேற. கிரக இயக்கங்களின் சுடரொளிதான் கடவுள், பிரபஞ்சங்களின் ஆற்றல் தான் கடவுள். இப்போ நாம் இதயம் எங்கே இருக்குது என்று சொல்ல முடியும். நம் இதய வாழ்வு, அந்த மூச்சு குழாய், அது ரத்தம், சதயம், என்னென்ன ஸ்பேர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற மனசு எங்கே இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த உடலும் உயிரும் இரண்டும் கலந்து இயங்குவதனால்தான் அந்த மனமும், நம் உடலுக்கு உயிர் இருப்பதனால்தான் அந்த மனம் வேலை செய்யும். அந்த மனம் வேலை செஞ்சால்தான் அந்த மனசு சிறு வயதில் எந்த மதத்தை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த மதத்திற்கு அந்த மனம் பாடுபடும். மற்றவர்கள்லாம் அப்படி இல்லையா அப்படி என்றால், மற்றவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். அதாவது நீ இப்படி அல்ல இப்படித்தான் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் 5ஆம் தேதி பிறந்தவர்கள் அப்படி அல்ல, ஒரு தீவிரவாதி என்று சொல்லலாம். தீவிரவாதி என்றால் அக்யூஸ்ட் தீவிரவாதி அல்ல. அதாவது அவர் சிறு வயதிலிருந்து எதை கற்றுக்கொள்கிறாரோ அதை தீவிரவாதமாக கற்றுக்கொள்வார். அதன்படி தான் அவர் நடப்பார். இதில் மீதி 50% பேர் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஒரு நல்ல வியாபார வர்த்தகத்தில்லாம் இருப்பார்கள். நடுநிலை நோக்கத்தோடு தான் அதை செயல்படுத்துவார்கள். அவர்களும் வியாபாரியாக தான் இருப்பார்கள். ஆனாலும் என்னதான் வியாபாரம் செய்தாலும் அதில் ஒரு தர்மம், நியாயம் இருக்கும். இதில் மீதி 50% பேர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். கடவுளை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள், மனிதரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். ஆனாலும் இவர்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு சரியாக கிரக அமைப்பில் பிறக்கலினாக கூட சில வாய்ப்புகள் கதவை தட்டி கொண்டு தான் இருக்கும். இதில் இந்த மீதி 50% பேரில் அவர்கள் எப்படியாவது கோர்ட்டு வாசலை மிதித்தே தீர வேண்டும். ஒன்று ஜாமீனுக்காக போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு என போவார்கள், அல்லது தானே ஒரு அக்யூஸ்டாக போவார்கள். சும்மா மாப்பிள்ளை மாதிரி மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இவர்களுக்கு கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் இவருக்கு சர்வசாதாரணமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாமீன் எடுத்து வர்றதுக்கு அதுக்குன்னே இருப்பாங்க. கிரிமினல் வக்கீல், இந்த கிரிமினல் வக்கீல் படிக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க பெயர் 5 இருக்கும், கூட்டி பார்த்தோம்னா 5 இருக்கும், அல்லது அவர்களை பிறந்த தேதி, மாதம், வருடம் இதெல்லாம் கூட்டி பார்த்தோம்னா கடைசியாக விதியன் 5 இருக்கும், அல்லது பிறந்த தேதியே 5 இருக்கும். ஆக கிரிமினல் வக்கீலாக இருக்கட்டும், கிரிமினல் டாக்டராக இருக்கட்டும், கிரிமினல்ஸ் அப்படின்னாவே கிரிட்டிக்கல், அதாவது மற்றவனால் முடியாத எல்லாம் இவர்கள் சாதித்து காட்டுவார்கள். அது தவறாக இருக்கட்டும் அல்லது நேராக இருக்கட்டும். அதாவது வில்லாதி வில்லன் என்று கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வில்லன் என்றால் ஒரு தகுதி, வில்லாதி வில்லன் என்றால் ஒரு தகுதி. வில்லனுக்கெல்லாம் வில்லன் பாஸ். அந்த மாதிரி இவர்கள் தான் எதிலையும் சிறந்து விளங்குவார்கள். அதாவது அவர் பிறப்பின் அடிப்படையில் சொல்லிட்டேன், அவங்க என்ன மாதிரி வளர்கிறாங்களோ அதில் அவங்க கில்லாடியாக இருப்பாங்க. ஒரு ஆன்மீகமோ ஒரு நேர்த்தியான இதில் இருந்தாங்கனாலும் அதில் அவங்க கில்லாடியாக இருப்பாங்க. இவங்க ஏனென்றால் புதன் கிரகம் பேச்சு திறமையில் வல்லமை கொண்ட கிரகம். என்னடா இப்படி சொல்கிறவங்க நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த கிரகத்தினுடைய வலிமையை தான் நம்ம சொல்கிறோம் ஒழிய யாரையும் குறிப்பிட்டோ யாரையும் ஒரு இழிவாக பேசுவதோ இது நோக்கம் அல்ல. இது ஜோதிட ஆய்வின்படி உள்ளதை உள்ளபடி நாம் சொல்கிறோம்.
அதை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அதன்படி தான் உங்களுக்கு இது ரீச் ஆகும். புதன் ஆதிக்கம் என்றாலே பேச்சு திறன், எதையும் கற்றுக்கொள்ளும் சாமர்த்திய திறன். மற்றவர்களுக்கெல்லாம் 10 தடவை சொல்லணும் அப்படின்னா இந்த புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தடவை அது முழுமையாக கூட சொல்ல தேவையில்லை. ஒரு 3/4 சொல்லிட்டோம் அப்படின்னா மீதி 1/4 அவங்களே மேட்ச் பண்ணிக்குவாங்க. இது இப்படி தான் முடியும்னு சொல்லி இந்த புதன் ஆதிக்கம், அதாவது லக்னத்தில் புதன் இருக்கலாம், ராசிப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா ஒன்று ராசியில் புதன் இருக்கலாம், அல்லது லக்னத்தில் புதன் இருக்கலாம், அல்லது பிறந்த தேதியில் 5 இருக்கலாம். மற்ற தேதியில் பிறந்திருந்தாலும் தேதி, மாதம், வருடம் இதெல்லாம் கூட்டி பார்த்தோம்னா 5 இருக்கும். அல்லது பெயர் ஒவ்வொரு எழுத்தையும் கூட்டி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மொத்தம் எண் 5 வரும். இந்த மாதிரி 5 எண் உள்ளவர்கள் அனைத்து பேரும் புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள். இதில் ஒரு சிலர் கடுமையாக கஷ்டப்படலாம். அது அவரவருடைய லக்ன வாரியாக, நட்சத்திர வாரியாக இருக்கும். இவர்களுக்கு என்னதான் அந்த மாதிரி ஒரு கூலி வேலையில் இருந்தாலும் கூட இந்த கிரக நிலைகள், அதாவது தசாபுத்தி காலங்களில் சுக்கிர பகவான் எப்போவெல்லாம் அதை டச் பண்ணுகிறதோ, சுக்கிர பகவான் புத்தி அல்லது சகரவ திசை அல்லது அந்தரம் எப்போவெல்லாம் அவங்களுக்கு கிராஸ் ஆகுதோ அப்போவெல்லாம் கொஞ்சம் தூக்கிவிடும். இவர்கள் அந்த டைமில் சுதாரித்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த ஜோடம், ஆன்மீகம் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. அப்படியே நம்பினாலும் அதற்கு சரியான ஒரு காணிக்கை இவங்க செலுத்த மாட்டாங்க. இவங்க எதுலேயுமே அதுலேயும் பாதி இதுலேயும் பாதியமாக இருப்பாங்க. ஆனால் மீதி 50% பேர் சொன்னோம் இல்லையா, அவங்க எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து, ஏன் அவங்களே வக்கீலாக இருந்தால் கூட ஒரு ஜோடத்தை கற்று வச்சுக்குவாங்க, ஜோடராக இருந்தால் கூட அந்த வக்கீலினுடைய டாபிக் கற்று வச்சுக்குவாங்க. இப்படி அந்த பலவிதமான 4 விதமான செயல்களையும், அதாவது ஒரு 4 திசை என்றால் அந்த 4 திசைக்கு உண்டான நிலைகளை எல்லாம் இவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதற்கும் 4 கிராஸ் இருக்கும். அப்போ 4 + 4 8. 8 திக்கையும் தெரிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவர்கள் தான் இந்த புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். இவர்களுடைய அதிர்ஷ்டம், வாய்ப்பு, இந்த ராசி பலன்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்லுகிறோம். இப்பொழுது ஒவ்வொரு பிறந்த தேதியினுடைய குணாவசியங்களை பற்றி தான் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் எப்படி இருக்கும், அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும், திருமண வாழ்வு எப்படி இருக்கும் அப்படி என்றெல்லாம் அடுத்து ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் நாம் போட இருக்கிறோம். இப்பொழுது இவருடைய கேரக்டர், அதாவது இவருடைய மனம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கும், இவர் எப்படி இருப்பார், மக்கள் மத்தியில் இவர் எப்படி வாழ்வார், அப்படி என்றுதான் ஒவ்வொரு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, இன்னைக்கு 5ஆம் தேதி வரை போட்டிருக்கோம். அதே இந்த 5ஆம் தேதி பிறந்தவர்கள் சம யோசிதக்காரர்கள், எதிலும் நிதானம் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா என்னதான் பேசிகிட்டே இருந்தாலும் அங்கே என்ன நடக்குது என்று அவர் மைண்டுக்குள் அப்படியே கேட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். கேமரா மாதிரி இவர் அங்கே இருந்தார் அப்படின்னா அவர் இடத்துல கேமராவே தேவையில்லை. கேமரா எப்படி அந்த ஒவ்வொரு பாகத்தையும் எடுத்து வச்சுக்கும், நம்ம எப்போ பார்க்குறோமோ டக்குன்னு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இவங்க இருந்தாங்க அப்படின்னா அது கேமராவே தேவையில்லை. 4 மூலையில் என்ன நடக்குது என்று அந்த கண்களை சுழட்டி அப்படியே அவர் அறியாமையே கண்கள் சுழலும். அதை நம்ம ஒன்று பார்த்தோம்னா டக்குன்னு நம்மளுக்கு மங்களா தெரியும். ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை, அது பளிச்சுன்னு அது இதுதான் அப்படிங்கிறது தெரியும். அதனால் இவர்கள் இருக்கும் இடத்தில் இந்த திருட்டு பெரட்டெல்லாம் மற்றவர்கள் செய்ய முடியாது. இவர் செய்தால் செய்யலாம் ஒழிய மற்றவர்கள் செய்ய முடியாது. செய்தால் இவரிடம் மாட்டிக்கொள்வார்கள். அதே மாதிரி 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஒரு கடைக்கு போய் நின்றார்கள் என்றால் அந்த கடையில் கூட்டமே இருக்காது. ஆனால் இவர்கள் போய் நின்றார் என்றால் திடீர்னு 4-5 பேர் வாங்க வந்துடுவாங்க. பொதுஜன சக்தி படைத்தவர்கள். பொதுஜனம், அதாவது இவருக்கு முன்பின் தெரியாதவர்கள் கூட ஒரு 5 நிமிஷம் இவர் கூட பேசிட்டார் என்றால் ஏதோ போன ஜென்மத்தில் பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்கும் அவர் முகம். ஏனென்றால் இந்த அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் சரி பாதியாக வருகிற அந்த 5ஆம் நம்பர், இந்த சைடு இருந்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்காரங்களும் அவரிடம் வாங்கிடுவார்கள். 5லேருந்து 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி தேதியில் பிறந்தவர்களும் இந்த 5ஆம் தேதியிட்ட வாங்கிடுவார்கள்.
இவர் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய திறமைசாலிகள். அதனால தான் சில ஜோடர்கள் சரியாக அந்த எழுத்துக்களை சரியாக கோர்த்து பெயர் வைக்க முடியவில்லை என்றாலும் ஏதோ ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு 5ஆம் நம்பர் வந்தால் போதும் அப்படின்னு தான் பெயர் வைத்து கொடுக்கிறார்கள். ஆனால் அதில் நிறைய சூட்சம் இருக்கிறது. நியூமராலஜிங்கிறது சாதாரணம் அல்ல. ஒரு எழுத்துக்கு பின்னால் இன்னொரு எழுத்து என்ன மாதிரி அமைய வேண்டும் என்பது மிகப்பெரிய அது ஒரு சிறப்பு அம்சம் கொண்டது. அப்படி நீங்கள் கரெக்டாக கோர்த்து பெயர் வைத்தால் மட்டும்தான் அந்த பெயருக்கு உண்மையாலுமே சக்தி பெறும், அவரும் உன்னத நிலை அடைவார். ஒரு நியூமராலஜி மூலம் பல சாதனைகள் நாம் சாதிக்க முடியும். அதாவது கல்லு நெஞ்சு உள்ள கொலகாரனை கூட இந்த நியூமராலஜி மூலம் பெயர் மாற்றம் செய்தால் அவனுக்கும் அந்த கல்லுக்குள் ஒரு ஈரம் சுரந்தே தீரும். இது அனுபவ ரீதியாக நான் கண்டிருக்கேன், ஆய்வில் நான் தெரிந்திருக்கேன். அதனால தான் இவ்வளவு பகிரங்கமாக என்னால் சொல்ல முடியும். மற்றவர்கள்லாம் இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறாங்களான்னு பார்த்தா சொல்கிறாங்க, ஆனால் அதை அடித்து சொல்வதில்லை, தீர்க்கமாக சொல்வதில்லை. நான் தீர்க்கமாகவே சொல்கிறேன். ஒருவருக்கு மன வாழ்க்கையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எதுவோ இருந்தாலும் அது சரியாக அவருக்கு கிடைக்கவில்லை என்றால் பிறப்பின் அடிப்படையில் சிலருக்கு அம்சங்கள் இருக்கும். ஆனால் மற்ற கிரகங்களுடைய தன்மையால் அது அவருக்கு கிடைக்காமல் போகும். அதுதான் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுக்குது என்பார்கள். அந்த மாதிரி சொல் எப்படி வருது என்றால், பிறப்பின் அடிப்படையில் இருப்பது சாமி வரம் கொடுப்பது போல். ஒருவருக்கு அந்த பிறப்பின் தகுந்த மாதிரி பெயர் அமைந்து என்றால் அந்த பூசாரி தடுக்க மாட்டார், அந்த பிறப்பின் அடிப்படை மாதிரியே வந்துவிடும். ஆனால் பிறப்பின் அடிப்படையில் இருந்தும் அவர்கள் வாழ்வில் ஈச் பண்ண முடியாமையே இருக்கும். அதற்கு நல்ல நேரங்களில், அதாவது நல்ல நேரங்கள் பிறப்பதுங்கிறது நம்மளுக்கு அரிதான விஷயம். ஆனால் பிறந்ததுக்கப்புறம் ஒரு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நல்ல நேரங்களை ஃபாலோ பண்ணணும். நம்ம பெயர் திருத்தங்களை கரெக்டாக சரி பண்ணி நமக்கு சரியான பெயர் வைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கையெழுத்திடுவதும் நம்மளுக்கு சரியான நமக்கு தகுந்த கோணவியலில் கையெழுத்து போட வேண்டும். அதே மாதிரி கடவுள் பக்தி, இதையெல்லாம் பெயர் மாற்றம் மட்டும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கன்னா பெயர் மாற்றம் மட்டும் நான் பணக்காரன் அப்படி அல்ல. இயற்கையை மதிக்கணும், பிரபஞ்சங்களை மதிக்கணும், கடவுளை நம்பணும். கண்ணுக்கு தெரியல என்றாலும் காற்றை நம்ம உணர முடியுது. நெருப்பு அனல் அங்கே எரியிற நெருப்பு இங்கே அனல் அடிக்குது. இந்த மாதிரி ஈர்ப்புகளை இருக்கிறத நம்ம உணரும். அதனால் கடவுளை நம்பி பெயர் மாற்றம் செய்தாலும் அதை தினமும் கரெக்டாக அந்த கையெழுத்திலிருந்து தியானம், உச்சரிப்பு இவையெல்லாம் சரியாக நீங்கள் செய்து வரணும். இது 5ஆம் தேதிக்காரர்கள் மட்டும் நான் சொல்லலை, பொதுவாக அனைத்து தேதியில் பிறந்தவர்களுக்கும் இதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் ஒன்று நீங்களே செய்து கொள்ளலாம், அல்லது எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி பெயர் வைக்கணும், எப்படி எந்த கோணவியலில் நீங்கள் கையெழுத்து போடணும், எந்த மாதிரி நீங்கள் தியானம் பண்ணணும், இயற்கையை எப்படி வணங்கணும். ஐயா, எல்லாரும் நம்ம கடவுளை வணங்கிட்டு தான் இருக்கிறோம் அவங்கவுங்க படி. அதாவது இஸ்லாம்னா இஸ்லாம் படி கடவுளை வணங்குகிறோம், முஸ்லீம்னா முஸ்லீம் படி, இந்துனா இந்து படி கடவுளை வணங்குகிறோம், கிறிஸ்டின்னா கிறிஸ்டின் படி கடவுளை வணங்குகிறோம். இன்னும் எண்ணற்ற ஜாதி மதம் இருக்குது, அவங்கள கடவுள் வணங்கிட்டு தான் இருக்கிறோம், இல்லை என்று சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு பிறப்பின் அடிப்படைக்கு தகுந்த மாதிரி கடவுளை வணங்கணும். இது மிகப்பெரிய பிரம்ம ரகசியம். இதுவரைக்கும் எந்த ஜோடரும் சொன்னதா எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சாதாரணமாக போட்டுற மாட்டேன், சர்ச் பண்ணுவேன். நிறைய யூடியூப் சர்ச் பண்ணுவேன், யூசிபிஎஸில் சர்ச் பண்ணுவேன், புக்ஸில் சர்ச் பண்ணுவேன், இப்படி நிறையா சர்ச் பண்ணுவேன். நான் அடுத்தவங்க செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். எப்பயுமே நம்மளே எல்லாமே தெரிஞ்சு நான் கடவுள் கிடையாதுல்ல, மனுஷன் 4 பக்கம் படித்து அதை எடுத்து அதை மக்களுக்கு
ஒரு ஒரு தோரணமாக ஒரு பூவுன்னா அதை எப்படி கட்டினா மாலையாகும், எப்படி கட்டினா சரமாகும், நெருக்கி கட்டினா தாண்டாமல் அந்த பஞ்சனில் அப்படி ரவுண்டாக வச்சு அதுக்கு கலர்லாம் பூசி இப்படிலாம் வச்சு அழகு சேர்க்குது இல்லையா? அந்த மாதிரி மற்றவர்களுடைய படிப்பை தான் நம்ம படிக்க முடியும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோன்னா அந்த ஏற்கனவே வரலாறு, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் எழுதி வச்சதை நம்ம படிக்க முடியும். அப்போ அந்த மாதிரிலாம் படித்து நம்ம சர்ச் பண்ணி அதிலிருந்து ஒரு நல்ல தீர்வை எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும். அப்படி ஒருவருக்கு பெயர் வைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சச்சரவாகவே இருக்கும். ஒருவர் சொல்லுவார், எங்கள் மாமா ஒரு பேர் மனசில் வச்சுக்கார், அதை தான் வைக்கணும். அவர் சொல்லுவார், எங்கள் பாட்டி பேர் தான் வைக்கணும். சில பேர் எங்கள் சாமி பேர் வைக்கணும் அப்படின்பாங்க. ஐயா சட்டைன்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேடு சட்டை போய் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அவசரத்துக்கு எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் அவரவர்களுக்கு எடுத்து தைச்சது போல் இருக்காது. அதே போல் ஒரு அப்பாவோட சட்டையை ஒரு 5 வயசு பையனுக்கு போட்டால் ஒத்து வராது. அந்த மாதிரி அவரவர்களுக்கு எப்படி பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. இந்த விதிப்படி முன்ன வச்சாங்க, ஆரம்ப நிலையில் இந்த மாதிரிலாம் வச்சாங்க. அப்புறம் இந்துவாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு நட்சத்திரப்படி ஒரு எழுத்தை நிர்ணயித்து அந்த ஒரு எழுத்துலேருந்து ஃபாலோ பண்ணுவாங்க. முஸ்லீமாக இருந்தாங்கன்னா அவங்க இஸ்லாத்தின் சட்டப்படி வைக்கிறாங்க, இவங்க கிறிஸ்டின் சட்டப்படி வைக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் தேவர்களுடைய பெயர், இவங்களாம் நான் வாழ்ந்தவங்க, நல்லா இருந்தவங்க, அவங்களுடைய பெயர் வைக்கிறோம் அப்படின்னு. அப்படி இல்லை. ஒருத்தர் வாழ்க்கையை இன்னொருத்தர் வாழ முடியாது. ஒருத்தர் எண்ணத்துக்கு இன்னொருத்தர் ஈடு கொடுக்க முடியாது. நாம் பெற்ற பையனை நம்ம லட்சியத்துக்கு அவனை எடுத்து செய்வான்னு சொன்னால் செய்ய மாட்டான். அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதான் செய்வான். அந்த மாதிரி உடல் என்பது ஆன்மாவும் சரி உடலும் சரி, இந்த இரண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் ஜீவஜோதியாகும். இந்த ரெண்டும் இல்லாமல் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உடலை இழந்துட்டு ஆன்மா மட்டும் ஜீவஜோதி ஆகும்னு சொல்கிறாங்க. அப்படி அல்ல. ஜீவஜோதினா என்ன? வாழ்க்கை பிரகாசம், மனசு திருப்தி, அதுதான் ஜீவஜோதி. ஒருத்தர் ஒரு விஷயத்தில் திருப்தி அடைந்து விட்டான் என்றால் அவன் அவ்வளவுதான், அவன் முக்தி பெற்றுடுறான். அவனுக்கு அது கிடைக்காதனால தான் விரக்தி ஆகிறான். அந்த விரக்தி நிலையில் அவன் இறந்து போனான் அப்படின்னா அவனுடைய ஆன்மா என்னாகும்? குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கும். அது தெய்வ சக்தி அடையாது. புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இப்படி சகலங்களையும் கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் கிடைத்து கொண்டு தான் இருக்கும். அவர்கள்தான் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நாம் இந்த பாதையில் போகலாமா அந்த பாதையில் போகலாமா என்று சில நேரம் திக்குமுக்கு அடிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு நிலை வரும். ஏனென்றால் சொர்க்க வாசலும் முன்னாடி தோரணம் ஒரே மாதிரி தான் இருக்கும், நரக வாசலும் முன்னாடி தோரணம் ஒரே மாதிரி தான் இருக்கும். உள்ள நுழைந்தோம் என்றால் தான் அது சொர்க்கமா அல்லது நரகமா என்று நாம் அதை தெரிந்தாலும் அதனுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ 4 வருடம் இதெல்லாம் கணக்கு இருக்குது. அதுக்கப்புறம் தான் அதை அனுபவிச்சு தான் வெளியே வர முடியும். ஆனால் முன்கூட்டியே அறியும் ஆற்றல் மற்ற தேதிகாரர்களுக்கு இருக்கான் என்றால் குறைவாகத்தான் இருக்கும். இவர்களுக்கு அந்த அளவுக்கு இதுதான் சொர்க்கவாசல் என்று தீர்மானமே பண்ண முடியும் அளவுக்கு ஆற்றல் பெற்றவர்கள். இவர்கள் சக்தியை நல்ல இடத்தில் யூஸ் பண்ணால் இந்த நாட்டுக்கும் பெருமையாக இருக்கும், நம்ம மக்களுக்கும் நல்ல இதாக இருக்கும், அவர்களுக்கும் நல்லா இருக்கும். நான் அதனால தான் சொல்கிறேன், இவ்வளோ ஆற்றலை வைத்து கொண்டு இவர்கள் சாதாரணமாக சராசரி மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். கிரகத்திலேயே சுட்டித்தனமான கிரகம் புதன் கிரகம். அதே மாதிரி நம்பரிலேயே சரிசம நிலையில் இருக்கக்கூடிய கிரகம் நம்பர் 5ஆம் நம்பர். ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களால் எதுவும் முடியும். நீங்கள் பாமரையாட்டம் எனக்கு அது நடக்கலையே இது நடக்கலையே என்று நொந்திக் கொள்ளாதீர்கள். நீங்கள் நினைத்தால் மற்றவரை வாழ வைக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.